சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வற்புறுத்தி வந்து கொண்டிருக்காரு. அதாவது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. இப்போது உடலில் இருக்கும் உறுப்புகளையும் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் திமுகவினர் கிளினிக் போகாதீங்க, உடம்பில் கிட்னி காணாமல் போய்விடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணத்தில் பேசியிருக்காரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை சந்திக்கிறாரு. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். மேலும் அப்போது அவர் திருப்பத்தூர் நகரமே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கூடியிருக்கு. அடுத்த ஆண்டு நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் திருப்பத்தூர் தொகுதி வெற்றிய இந்த கூட்டம் பறைசாற்றுகிறது. இன்றைய தினம் முதல்வர் தினமும் புதிய திட்டம் அறிவித்து அதை சாதித்தது போன்று பொய்யான தோற்றம் உருவாக்குறாரு. இவர் தொடங்கும் திட்டமெல்லாம் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள். அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை சூட்டி பொய்யான நாடகத்தை அரங்கேற்றுறாரு. இந்த ஆட்சியில் எந்த ஒரு பெரிய திட்டமாவது திருப்பத்தூருக்கு கொண்டு வந்தாங்களா? அதிமுக ஆட்சியில் வேலூர் மாவட்டத்தை பிரித்து திருப்பத்தூர் மாவட்டத்தை அதிமுக அரசு உருவாக்கியது. இது உங்களின் நீண்ட நாள் கோரிக்கை. இதற்கு நாங்கள் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கினோம். புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கண்காணிப்பாளர் அலுவலகத்தை திமுக ஆட்சியில் திறந்து வச்சாங்க. மேலும் மின் கட்டண உயர்வும் ரொம்பவே அதிகமாயிருக்கு. சென்னை மாநகராட்சியில் எப்படியெல்லாம் மக்கள் வரி பணத்தை மாநகராட்சி பொறுப்பாளர்கள் கொள்ளையடிக்கிறாங்க என்று பாருங்கள். டாய்லெட் சுத்தம் செய்வதற்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா, டாய்லெட் கழுவுவதிலும் கூட ஊழல் செய்த அரசு திமுக அரசு. இது 1000 கோடி ரூபாய் ஊழல். இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதியிருக்காங்க. இதை நாம் சொன்னால் பொய் என்று சொல்வார். அதிமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் இதன் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அதிமுக ஆட்சியில் இதே போல் அவர்கள் போராடிய போது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களோடு உட்கார்ந்து டீ குடித்து திமுக ஆட்சிக்கு வந்ததும் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றார். இன்றும் அவர்கள் போராடுறாங்க. அதற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு. இப்போது உடலில் இருக்கும் உறுப்புகளையும் திமுகவினர் திருட ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் திமுகவினர் கிளினிக் போகாதீங்க, உடம்பில் கிட்னி காணாமல் போயிடும். ஒரு திமுக எம்எல்ஏவின் நிறுவனம் மக்களிடம் மாட்டிக்கொண்டது. திருச்சி சித்தூர் மருத்துவமனை, பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறதா திமுக அரசே அதிகாரிகளை நியமித்து ஆய்வு செஞ்சது. முறைகேடு நடந்ததாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது திமுக எம்எல்ஏ மருத்துவமனை என்பதனால நடவடிக்கை எடுக்கவில்லை. உடல் உறுப்பு திருடும் கும்பலின் ஆட்சி தொடர வேண்டுமா? ஏழ்மையை பயன்படுத்தி கிட்னி திருடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, கண்டனத்துக்குரியது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதை மட்டும் ரத்து செஞ்சிருக்கிறாங்க. இதனால் கண்டிப்பாக நீங்கள் திமுக அரசுக்கு, அதாவது ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடக்கூடாது. அவர் முதல்வர் பதவியை விட்டு இப்போதே விலக வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை வைக்கணும் அப்படின்னு எடப்பாடி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு. நீங்கள் எடப்பாடி சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க.